நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை பாகிஸ்தான் நவாஸ் ஷெரீப் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. பாகிஸ்தான் மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிடப்படும் பயங்கரவாத செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் அப்படின்னு உள்ள இருக்கு செய்தி. தலைப்பு வந்து பயங்கரவாத செயல்களை தடுத்து நிறுத்துங்கள், நவாஸ் ஷெரீஃபிடம் பிரதமர் மோடி கண்டிப்பு அப்படின்னு தலைப்புல இருக்கு. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால, அரசியல் கட்சியில உறுப்பினராகி வேலை செய்யறதுக்கு முன்னால நீண்ட காலம் ஊடகவியலாளராக இருந்திருக்கிறீங்க. நீங்க வந்து மேல கண்டிப்பு அப்படின்னு போடுறதனுடைய பொருள் என்ன? தவறு. அந்த ஒரு துவக்கமே வந்துட்டு உள்ளே இவங்களே அந்த செய்தியில் என்ன போடுறாங்க அப்படின்னோம்னா, இந்த சந்திப்பு வந்துட்டு ரொம்ப காமா இணக்கமாகவும் நல்ல ஒரு சூழலில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுக்கக்கூடாது எப்பொழுதுமே. அது ஒன்று. அது வந்துட்டு இது வந்துட்டு அமௌண்ட்ஸ் டு மிஸ்டைரக்டிங், தப்பாக திசை திருப்புற மாதிரி இது ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னீங்கன்னா, இவர் வந்துட்டு முதல்ல தன்னுடைய கவலையை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு பதவியேற்புன்ற ஒரு நிகழ்வுக்கு வந்த ஒரு அயல்நாட்டு பிரதமர்கிட்ட தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதில் இதுலேயே வந்துட்டு நம்ம நிறைய எதிர்பார்க்க முடியாதுன்றதும் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், கண்டிப்புடன் நடந்து கொள்ளுங்கள், கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எதிர்கட்சியாக இருந்தபோது பாரதிய ஜனதா சொன்னதுனால இப்படி ஒரு வார்த்தை வருது. ஆனால் அது இப்போ இல்லை. ஒரு பதவிக்கு வரும்பொழுது ஒரு நிலை மாற்றம் ஏற்படுது. அது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா வந்துட்டு, இந்த ஒரே சந்திப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை வந்துட்டு நீங்கள் முக்கியத்துவப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ட்ரா யர் ரோட் மேப். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம இந்த விஷயத்தை அணுக போகிறோம்? ஏன்னா இரு நாடுகளும் சேர்ந்து தான் பண்ணணும். நம்மளுக்கு நல்லா தெரியும், பாகிஸ்தானுடைய ரூலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னால அதனுடைய ஐஎஸ்ஐயை கட்டுப்படுத்த முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பல்வேறுபட்ட அமைப்புகளை இதுவரை கட்டுப்படுத்தவில்லை. அப்படின்னா நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு இவங்க பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு அவங்களோட பொறுப்பை தட்டி தட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னோம்னா, நவாஸ் ஷெரீஃபால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுக்கு நல்லா தெரியும், கார்கில் யுத்தமே, கார்கில் ஊடுருவலே நவாஸ் ஷெரீஃபை தாண்டி நடந்தது அப்படின்றது தான் வந்துட்டு பல்வேறுபட்ட உலக நாடுகளினுடைய ஃபைண்டிங்ஸு. எனவே இந்த விஷயத்தை எப்படி இவங்க டேக்கிள் பண்ண போகிறாங்கன்றதை நாம் ரொம்ப நிதானமாக இருந்து பார்க்கணும். என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது முதல்ல இந்த சார்க் நாடுகளுடைய அதிபர்கள் அனைவரையும் கூப்பிட்டது திரு மோடி அவர்கள் இந்த அண்டை நாடுகள் குறித்து தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி அவர்களிடம் நேரடியாக பேசுவதற்கான ஒரு புரிதலுக்கான முயற்சி. அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஒரு 5 கோரிக்கைகள் இல்லை, நேற்று ஈவன் பாகிஸ்தானோட திரு நவாஸ் ஷெரீஃபோடு பேசும்பொழுது 26/11 பற்றிய அங்கு அதில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், விசாரணை வேணும், அப்போ அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்தவருடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை எங்களுக்கு கொடுக்கணும், இது போன்ற விஷயங்கள்லையும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் மண்ணை பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியான நிலை ஆகியவை பற்றி அவருக்கு இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரோக் நேஷனாக அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தாலே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அது மோசமாகி போயிருப்பதற்கு கூட சிவிலியன் கவர்மெண்ட்ஸ் ஒரு காரணம்னு சொல்ல முடியும். என்றால் இவர்கள் உறுதியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால அது அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இதில் ஆப்கானிஸ்தானில் நடந்த தாக்குதல் கூட பாகிஸ்தான் இன்ஸ்பயர்டு தான். அங்கே இருக்கிற பேன் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் அவர்களுடைய ஒரு தாக்குதல் தான் நடந்திருக்கு. ஆகவே இப்போ இந்த சார்க் நாட்டினுடைய அதிபர்களை கூப்பிட்டதும் இந்த அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது, எது இருந்தால் நாம் உறவுகள் நார்மலாக இருக்க முடியும் என்பதை புரிய செய்வதற்கான முயற்சி. ஆகவே நாம் அதில் சரியான உறுதிப்பாட்டோடு எடுத்து சொல்றதுல கண்டிஷனாக சொன்னால் கூட தப்பு இல்லைங்கிறேன். நீங்கள் கண்டிஷனாக சொன்னால் கூட தப்பு இல்லை, கண்டிப்பாக சொல்லலாம், கடுமையாக சொல்லலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. ஆனால் பாகிஸ்தான் கிளம்பி போறதுக்கு முன்னால நவாஸ் ஷெரீப் செய்தியாளர்களை புதுடெல்லியில் சந்தித்ததாகவும் அதில் அவர் சொன்னதாகவும் இன்றைய நாளிதழில் இருக்கக்கூடிய வரிகளை படிக்கிறேன். அதுக்கு என்ன பொருள்னு சொல்லுங்க. பல ஆண்டுகளாக ஸ்திரத்தன்மை இல்லாததாலும் பாதுகாப்பு இன்மையாலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் பிரச்சனைகள் நீண்டு கொண்டே சென்றன. அமைதி, வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் இரு நாடுகளும் மோதல் போக்கை கைவிட்டு ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தினேன். அதை அவரும் ஒப்புக்கொண்டார். இரு நாடுகளும் மோதல் போக்கை கைவிட வேண்டும் அப்படின்னு நான் வலியுறுத்தினேன், அதை அவர் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் பேசும்போது மோதல் போக்கை இரு நாடுகளும் கை கொள்கின்றன அப்படின்னு பொறுப்பை இரு நாடுகளுக்கும் சமமாக வைக்கிறாரு. அதை நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டார்னு இல்ல. இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, அவருடைய நவாஸ் ஷெரீஃபினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளருடைய பிரஸ் பிரீஃபிங்க்கு பிறகுதான். சரி. ஆகவே அந்த பிரஸ் பிரீஃபிங்ல நாம சொன்னது எதையுமே திரு நவாஸ் ஷெரீப் அவர்கள் மறுக்கவில்லை.
ஆனா அவர் இதையும் ஆனால் சொல்றாரு. இது பற்றி நாம இனிமே இது பற்றி வெளியில சொன்னாதான் தெரியும். ஆகவே இந்திய பிரதமருடைய நிலைப்பாடு நாம சொன்னோம், என்னென்ன பேசியிருக்கிறோம் என்று நாம் தெரிவித்ததையும் அவர் மறுக்கலைங்கிறதுனால நம் பக்கத்து தகவல் சரியாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப அவர் சொல்லிட்டு போனதையும் திரும்ப அதுக்கப்புறம் யாரும் மறுக்கல. டைம் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இந்த ஃபண்டமெண்டல் அதான் அமைதின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுல எல்லை பிரச்சனையிலேருந்து ஆரம்பிச்சு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்கது. நம்ம சொல்றோம், ஆனா அந்த நாட்டோட சேர்ந்துதான் இதை செய்ய முடியும் அப்படின்றதுல மன்மோகன் சிங் அரசும் உறுதியா இருந்தது. அதற்கும் முன்னாடி இருந்த வாஜ்பாய் அரசும் உறுதியா இருந்தது. அதனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், சிபிஎம் சொல்லக்கூடிய நம்பிக்கை ஏற்படுத்தும் முயற்சிகள்னு சொல்றாங்க. ஆனா ஒரு முறையும் பாருங்களேன், இந்த முயற்சி நல்ல ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்ட போது என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு தாக்குதல் ஒண்ணு நடக்கும். அந்த தாக்குதல் நடந்துட்ட உடனே மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி இந்த பரமபத சோபான படம் இருக்கு இல்லைங்களா, கடைசியா தாயம் போட்டு சொர்க்கத்துக்கு போய் சேரும்போது ஒரு பெரிய பாம்பு கடிச்சு மறுபடியும் ஒண்ணுக்கு நிக்கிற மாதிரியான ஒரு இது நடக்கிறதுக்கு காரணமே ரெண்டு விஷயம். இப்ப இவர் பேசும்போது சொன்னாரு ரோக் நேஷன் சொன்னாரு. தயவு செய்து அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் அப்படி சொல்லவே கூடாது. என்ன அப்படின்னீங்கன்னா, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த நாடும் அதனுடைய ரூலிங்கோட சேர்த்து இந்தியாவிற்கு எதிரானது அல்ல. இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தானிய மக்களுக்கும், இந்திய விளையாட்டு உணர்வும் பாகிஸ்தானுடைய விளையாட்டு உணர்வும், இந்தியாவுடைய வணிகர்களும் பாகிஸ்தானுடைய வணிகர்களும் ஏக நேரத்தில் ஒத்த சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் அரசியலிலும். ஆனால் ஐஎஸ்ஐ என்பதும் அந்த நாட்டினுடைய ராணுவம் என்பதும் அந்த நாட்டினுடைய ஆட்சி அமைப்பில் ஒரு வலிமை பெற்ற அங்கங்களாக இருக்கின்றன. அவைகளுக்கிடையே என்ன சிக்கல் அப்படின்றதுக்கு பாகிஸ்தான் உள்ளுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா நவாஸ் ஷெரீப் இங்க வர்றதுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவத்திலிருந்து எதிர்ப்பு இருக்கின்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை இந்தியாவுக்கு கிடையாது. அதனால நம்ம சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டை பத்திய ஒரு விவரிப்பு அப்படின்றதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது இன்னைக்கு இந்த இந்திய நாட்டினுடைய ராணுவமும் இங்க இருக்கின்ற அமைப்பும் அதை நாம கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறதுக்கு முடியலைன்னா துப்பில்லாத சர்க்கார்னு அர்த்தம். ஆகவே இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஐஎஸ்ஐயையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது இந்தியாவினுடைய வேலை அல்ல. அதை செய்வதற்கு நவாஸ் ஷெரீப் அவர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் என்னென்னவெல்லாம் தேவை, 26/11 என்ன நடந்தது, இன்றைக்கும் பாகிஸ்தான் மண் இந்தியாவுக்கு தாக்குதல், இங்கே உள்ள ராணுவ வீரர்கள் தலையை வெட்டிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஆத்திரமூட்டுகின்ற செயல்களை ஈடுபடுவதை தடுக்க வேண்டியது சிவிலியன் கவர்மெண்டினுடைய வேலை. அதை இப்பொழுது அவர்களிடம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஃபியூச்சர்ல பாகிஸ்தான் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை வைத்து மீது உறவுகள் இருக்கும். ஏற்கனவே 1998 ஆகஸ்ட் 3ஆம் தேதி லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சுயோமாட்டோ ஸ்டேட்மெண்ட் ஆன் சார்க் சமிட் முடிச்சுட்டு அவர் சொல்றாரு. அதுல கடைசியாக சொல்றாரு, நவாஸ் ஷெரீஃபோட நாங்க நடத்தின பேச்சுவார்த்தையில எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிப்பதை கண்டித்து அவர்களிடம் இந்த கருத்தை வலியுறுத்தணும். இரு நாடுகளுக்கும் இடையில உண்டான பொதுவான நட்பு ரீதியான அமைதி ரீதியான உறவுகளை பேணி காப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை உடனடியாக பாகிஸ்தான் அரசு நிறுத்தி கொள்ள வேண்டும், அது சம்பந்தப்பட்டவர்களை கண்டித்து அல்லது தண்டித்து நிறுத்தி கொள்ள வேண்டும்னு வலியுறுத்தினோம் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபால 98 சொன்னார். அதேதான் அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் சொன்னார். அதேதான் அதுக்கப்புறம் இப்ப நரேந்திர மோடியும் சொல்றாரு. அதுதான் சொல்ல வரேன். இதுல நீங்க அதான் சொல்ல வரேன். பாகிஸ்தான் நரேந்திர மோடி இப்ப முதல் நாள்ல இருக்காரு, முதல் நாள்ல இருக்காரு. வித்தியாசம் அதான் உண்மை. அது என்ன அப்படின்னீங்கன்னா, டிப்ளமசி அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப இந்தியர்கள் ஒண்ணு இலங்கையில கொல்லப்பட்ட மாதிரி ஒண்ணு அங்கெல்லாம் கொல்லப்படல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லையில நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னம்னா, எல்லை தொடர்பான ஒரு பிரச்சனை முத்தரப்பா நீங்க பேசுறீங்க. காஷ்மீரை ஒரு பார்ட்டி ஆக்கி நீங்க பேசணும். ஆனா நீங்க காஷ்மீரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பேசுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை நிறைவு செய்யணும். அவருடைய கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது விரிவாக பேச வேண்டிய விஷயம். அதாவது காஷ்மீர் என்பது 1947 நவம்பர் மாதம் காஷ்மீர் மன்னர் இந்திய யூனியனோடு இணைக்கின்ற ஒப்பந்தம் போட்ட பிறகு, கையெழுத்திட்ட பிறகு அது முடிந்து போன விஷயம். அதை பற்றி நாம் இப்பொழுது பேசுவது என்பது இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை ஒற்றுமை குலைக்கின்ற விஷயம். இதை எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது. மன்னரால் காஷ்மீர் நம்மோடு இல்லை, அங்கே இருந்த மக்கள் தலைவர் ஷேக் அப்துல்லாவால் காஷ்மீர் நம்மோடு இல்லைங்கிறனா. ஷேக் அப்துல்லா அந்த மன்னருக்கு எதிராக போராட்டம் என்று மிக மோசமாக நடந்து கொண்டிருந்த ஒரு வன்முறைவாதி. அதை நாம முதல்ல உண்மைகளை நாம் ஒப்புக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் விரிவாக பேச வேண்டிய விஷயம். நேருவினுடைய இந்த பகுதியில் அதை பற்றி நேரு பர்சனல் விஷயத்துல பண்ண ஃபாலி தானே அது. நேரு செஞ்சா இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் இதுக்கு மேல பேச முடியாது. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.